வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுடைய நாட்டிலேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த நாட்டோட பார்டரை சுற்றிய மிலிட்ரி 24/7 யாராவது தப்பிச்சு போனாங்கன்னா சுடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ண அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு 20 வயசு பொண்ணு அந்த ஒரு என்டையர் நாட்டில் இருந்தே தப்பிச்சு போனாங்கன்னு சொன்னா உங்களால தான் முடியுமா? என்னடா சனத்து உருட்டிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்குறீங்கன்னா இது ஒன்றும் உருட்டு கதை கிடையாது. உண்மையிலே த கேர்ள் வித் 7 நேம்ஸ்னு சொல்லப்படுற ஒரு புத்தகத்தை எழுதின லீ ஹியோன் சியோன்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு எப்படி வடகொரியாலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்க அண்ட் எப்படி அவங்க அந்த என்டையர் கண்ட்ரியை எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் எஸ்காட், நான் தான் சனத். வடகொரியாவை பற்றி சொல்லணும்னா அப்படி சொல்கிறதுக்கு அருமையான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா அது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அவங்களோட பக்கத்து நாடான சவுத் கொரியாவில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லியே தெரியாது. இந்த நார்த் கொரியாவில் இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வாழ்கிற இந்த ஒரு நார்த் கொரியா தான் அருமையான நாடு, இங்கே தான் மக்கள் ஃப்ரீடமாக வாழ்கிறாங்க, நம்ம எல்லாருமே பிளஸ் பண்ணப்பட்டவங்கன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து அந்த பிஞ்சு குழந்தைங்களோட மனசை பிரெயின் வாஷ் பண்ணி தான் அவங்கள வளர்த்தி எடுக்கிறாங்க இந்த ஒரு நார்த் கொரியா. அப்படிப்பட்ட இந்த நார்த் கொரியால தான் 1980 அப்போ நம்மளுடைய கதாநாயகி லீ ஹியோன் சியோ பிறக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு பேர் என்னோட வாயில நுழைறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவங்கள லீன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ண போறோம். இந்த லீ எங்க வாழ்றாங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, நார்த் கொரியான் சைனாவோட பார்டர்ல தான் வாழ்றாங்க. அண்ட் இவங்களோட அப்பா நார்த் கொரியன் மிலிட்ரியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இவங்களோட அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அப்புறம் ஒரு யங்கர் பிரதர் இருக்காங்க நம்மளுடைய கதாநாயகிக்கு. லீ அந்த டைம்ல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கூல்ல அவங்க ரொம்ப படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஸ்கூல்ல போனா ஃபர்ஸ்ட் எல்லாம் நமக்கு தேசிய கீதம் பாடுவாங்கல்ல, அது மாதிரி நார்த் கொரியால நத்திங் டு என்வின்னு சொல்லப்படுற ஒரு பேட்ரியாட்டிக் சாங் பாடுவாங்க. அதாவது பொறாமைப்படுறதுக்கு ஒண்ணுமில்லைன்னு சொல்லி ஒரு தேசிய கீதம். ஸோ இந்த மாதிரி தேசபக்தி நிறைந்த பாடல்கள் எல்லாத்தையுமே கேட்டு வளர்ந்த ஒரு பொண்ணு தான் இந்த ஒரு லீ. அண்ட் இவங்க மட்டும் இல்லை, நார்த் கொரியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இவங்க சின்ன வயசுல இருந்தே மூல செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க வளர்ந்து ஒரு வயசுக்கு வரும்போது நார்த் கொரியா ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி, நார்த் கொரியாவுடைய சர்வாதிகாரி கிம் ஒரு தெய்வம்னு சொல்லி அப்போ தான் அவங்க மதிப்பாங்க. ஸோ இதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே நார்த் கொரியாவை பற்றி புகழ் பாடுற மாதிரி அந்த மாதிரி சாங்ஸை இந்த சின்ன பசங்களுக்கு விதைச்சு தான் வளர்ப்பாங்களாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மாலில் இருக்கிற ஒரு தியேட்டரில் படம் பார்க்க போகிறீங்க. அண்ட் அந்த மாலில் 2 தியேட்டர் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு தியேட்டரில் விஸ்வாசம் ஓடுது அண்ட் இன்னொரு தியேட்டரில் வலிமை ஓடுது. ஸோ விஸ்வாசம் பார்க்க போன ஆடியன்ஸுக்கு படம் சூப்பராக இருக்கு. அதுவே வலிமை படம் பார்க்க போன ஆடியன்ஸும் தியேட்டருக்குள்ளே கொண்டாடிட்டு தான் இருப்பாங்க. பட் எப்போ இந்த 2 ஆடியன்ஸும் மீட் பண்ணுவாங்களோ அப்போ தான் அவங்க அவங்களுடைய கதைகளை இன்டர்சேஞ்ச் பண்ணி, ஓ அந்த படம் நல்லா இருக்கு, எங்கள் படம் தான் மொக்கையாக இருக்குன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கே வருவாங்கல்ல. ஸோ அது மாதிரி நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருந்தால் தான் எங்கள் நாடு மொக்கையாக இருக்குது அண்ட் எங்கள் நாட்டோட அந்த நாடு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஒரு டிசிஷனுக்கே நம்ம வர முடியும். ஸோ அது மாதிரி நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் எந்த நியூஸ் அண்ட் மீடியாஸையும் அவங்க உள்ளே விட மாட்டாங்க. ஸோ உங்களால் எந்த இன்டர்நேஷ்னல் நியூஸையும் படிக்க முடியாது, யூடியூப்பை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன் ஃபாரினில் இறங்குற அவெஞ்சர்ஸ் மாதிரி படங்கள் எல்லாத்தையுமே நார்த் கொரியாவுக்குள்ள ஸ்க்ரீனே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி வெளி உலகமே எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாமல் வாழ்கிற ஒரு பொண்ணு தான் இந்த ஒரு லீ. அண்ட் எங்கள் நாடு தான் பெஸ்ட்டு, எங்கள் நார்த் கொரியா தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற ஒரு இல்யூஷனில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு பொண்ணுக்கு சில வருஷங்கள் தாண்டி முட்டை ஓடும் மாதிரி அந்த ஒரு ரியாலிட்டி பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அதனால வரலாறே காணாத அளவுக்கு 1990 டைம் பீரியடில் நார்த் கொரியாவில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது. அண்ட் இந்த ஒரு பஞ்சம் எதுக்காக ஏற்படுதுன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இந்த ஒரு நார்த் கொரியா தான் யாருக்கிட்டையும் நட்பு நாடாக இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க ட்ரஸ்ட் பண்ணுற ஒரே நாடுன்னா அது ரஷ்யா தான். ஸோ அந்த ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா, ரஷ்யாவில் கோல்டு வார் போயிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா அவங்களுடைய காசு எல்லாத்தையுமே மிலிட்ரிக்கும் மற்ற விஷயங்களுக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைமில் ரஷ்யாவில் பணவீக்கம்னு சொல்கிறது அதிகமாக ஆரம்பிக்குது. அண்ட் அப்படியே ரஷ்யாவில் இருந்து ஆயில் அண்ட் மெஷினரிஸ் இம்போர்ட் பண்ணுற நார்த் கொரியாவும் ரொம்ப 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 கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதன் காரணமாக தான் நார்த் கொரியாவில் ஒரு மிகப்பெரிய பஞ்சமன் பட்னி அவங்கள வாட்டி எடுக்குது. கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் 1994 to 1999 பீரியட்ல இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, எங்க நாடு தான் ரொம்பவே செழிப்பான நாடு, எங்க நாடு தான் ரொம்பவே அழகான நாடுன்னு சொல்லி நம்பிட்டு இருந்த மக்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வறட்சி வரும்போது அவங்க என்ன யோசிப்பாங்க? உண்மையிலே எங்க நாடு செழிப்பான நாடா, இல்லை உண்மையிலே எங்க நாடு தான் அழகான நாடான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் நமக்கு ஏற்படும் இல்லை? அதே மாதிரியான ஒரு சேம் கொஸ்டின் மார்க் தான் நம்ம லீக்கு ஏற்படுது. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நார்த் கொரியாவை பற்றி படித்ததெல்லாம் இப்படி இல்லைல்ல. நார்த் கொரியா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸில் ஆரம்பித்து கவர்மெண்ட் வரைக்கும் அதை பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்க.
பட் ரியாலிட்டியை பாருங்க, 3 லட்சம் மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி லீ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. லீ இந்த ஒரு சேம் கொஸ்டினை தன்னோட அப்பா அண்ட் அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாத, நம்மளோட சுப்ரீம் லீடர் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க, ஏதாவது அவங்க வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா நாளும் அவங்களோட அப்பா அம்மா வந்து லீ கிட்ட இப்படிதான் சொல்லி சமாதானம் வந்து படுத்துறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, கவர்மெண்ட் இந்த மக்களை கண்டுக்கலையாம். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, மிலிட்ரியில் ஹை ரேங்கில் இருக்கிற ஆஃபிஷியல்ஸ் அண்ட் கவர்மெண்டில் ஹை பொசிஷனில் இருக்கிற ஆஃபிஷியல்ஸுக்கு மட்டும் ஃபுட் அண்ட் மற்ற தேவைகளை பூர்த்தி பண்ணாங்களே தவிர காமன் மக்களை இவங்க கண்டுக்கலையா. லீயோடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இதுக்கப்புறம் அரசாங்கத்தை நம்பினா வந்து சரியாகாது, அரசாங்கம் நம்மளை ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற காடுகளில் போய் பொருட்களை பறிச்சிட்டு வர்றது, பழங்களை பறிச்சிட்டு வர்றதுன்னு சொல்லி அப்படி தான் அவங்களோட பசியை போக்கிட்டு வந்து வராங்க. ஸோ இதை பார்த்த லீ வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களப்பா, நீங்கள் வந்து அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ நம்மளோட நிலைமையை பார்த்தீங்களான்னு சொல்லி லீ வந்து இதை அவங்களோட அப்பா அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து சொல்கிறாங்க. பட் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து பயம், ஏன்னா அரசாங்கத்தை பற்றி ஏதோ தப்பாக சொன்னால் உடனே மறுகையா தான். ஸோ சின்ன பொண்ணு ஏதோ விவரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து அதை கண்டுக்காமலே விடுறாங்க. அண்ட் இப்படிப்பட்ட இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு என்டையர் நாடே இருக்கும்போது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இறந்தவங்களோட ஃப்ளஷை கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சர்வை பண்ணி ஆகணும்ல. ஸோ இது மாதிரி ஒரு மோசமான ஒரு கட்டத்தை நோக்கி தான் நார்த் கொரியா அந்த ஒரு டைமில் பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. தன்னோட குடும்ப வறுமையை போக்குறதுக்காக லீயோட அம்மா வந்து வேலைக்கு போக முடிவு பண்ணுறாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் இதுக்கப்புறம் அப்படி இருந்தால் சரியாகாது, ஏன்னா பஞ்சமன் பட்னி வந்து நாட்டில் தலை ஓங்கி இருக்குது. ஸோ இந்த ஒரு டைமில் நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் மட்டும் பத்தாதுன்னு சொல்லி அவங்க வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படி அவங்க என்ன வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இல்லீகலான பொருட்களை சைனாவில் இருந்து நார்த் கொரியாவில் இம்போர்ட் பண்ணுற ஒரு வேலை. ஜஸ்ட் பார்டரில் இருந்து அந்த பொருட்களை கிராஸ் பண்ணுற அந்த ஒரு வேலைக்கு வந்து போகிறாங்க. அண்ட் இல்லீகலான பொருட்களை கடத்துறாங்களேன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இல்லீகலான பொருட்கள்னு சொன்னால் ட்ரக்ஸ் எல்லாம் கிடையாது. நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் இல்லீகலான பொருட்கள்னால் ஜீன்ஸு, மேக்கப் ஐட்டம், ஃபேன்சி ஐட்டம், இதெல்லாம் நார்த் கொரியாவில் வந்து கம்ப்ளீட்லி பேண்டு. ஸோ இந்த மாதிரி பொருட்களை சைனாவிலேருந்து நார்த் கொரியாவில் இம்போர்ட் பண்ணுற அந்த ஒரு சின்ன பார்டர் கிராஸ் பண்ணுற அந்த ஒரு வேலையை இவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டி கழித்து பார்க்கும்போது லீக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது. இது வரைக்கும் நம்மளை நம்ப வச்சது எல்லாமே போய். நார்த் கொரியான்னு சொல்கிறது எல்லாருமே நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு நாடு வந்து கிடையாது. நார்த் கொரியா வந்து இருக்கிறதுலே மோசமான ஒரு நாடு. அண்ட் இங்கேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் லீக்கு இந்த ஒரு டைமில் தான் அவங்களுக்கு வந்து புரிய வருது. இப்போ இந்த வறட்சி எல்லாத்தையுமே லீயோட அம்மாவோட புண்ணியத்தாலே எப்படியோ மேனேஜ் பண்ணி அவங்க வந்து முன்னோக்கி வந்து போகிறாங்க. அண்ட் அப்படி எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு டைமில் லீயோட அப்பா, அதாவது அந்த ஒரு மிலிட்ரி அஃபிஷியல் இருக்கார்ல, அவரை வந்து ஒரு நாள் திடீர்னு இந்த நார்த் கொரியன் மிலிட்ரி வந்து கைது செய்து கொண்டு போகிறாங்க. லீக்கு வந்து எதுவுமே புரியல. அவங்க ஒரு நாள் வழக்கம் போல் ஸ்கூல் முடிச்சு வீட்டில் வரும்போது அவங்களோட அப்பாவை கைது செய்து கொண்டு போகிற அந்த ஒரு சீனை தான் இந்த ஒரு குட்டி பொண்ணு வந்து பார்க்குறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி அந்த ஒரு குட்டி பொண்ணுடைய மனசில் இந்த வறட்சியெல்லாம் நடக்கிற டைமில் இந்த கவர்மெண்ட் பண்ண வேலைகள் என்னெல்லாம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது தன்னோட அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸில் இருந்தாலும் கூட அவரையும் இந்த மாதிரி இந்த நாட்டு அரசாங்கம் விட்டு வைக்கலையேன்னு சொல்லி அந்த ஒரு வேதனை அந்த ஒரு பிஞ்சு மனசுக்குள்ள உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படியாவது நம்ம குடும்பத்தை கூட்டிட்டு இந்த ஒரு நாட்டை விட்டு எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயாகணும்னு சொல்ற அந்த ஒரு எண்ணம் லீயோட மனசுக்குள்ள உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சில நாட்கள் தாண்டி இந்த லீயோட அப்பாவை மிலிட்ரி வந்து பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அப்படி லீயோட அப்பா உங்களோட வீட்டுக்கு வந்து வராங்க. முகம் ஃபுல்லாக காயங்கள். அண்ட் அவர் வந்து ரொம்பவே இழைச்சி போயிருக்காரு. அவர் எதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க அண்ட் இந்த மிலிட்ரி ஆஃபீஷியல்ஸ் அங்கே வச்சு அவர் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி இந்த குடும்பத்துக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் அப்படி சில நாட்கள் தாண்டி லீயோட அப்பாவோட ஹெல்த் மோசமாக அவங்கள ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த குடும்பம் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அண்ட் அப்படி சில நாட்கள் தாண்டி அவருடைய ஹெல்த் இன்னும் மோசமாகி அவர் வந்து இறந்து போகிறாரு. அண்ட் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, அவர் வந்து மிலிட்ரி ஆஃபீஷியல்ஸ் கொண்டு போய் அவர் ஏதோ பண்ணி தான் அவர் வந்து இறந்து போயிருக்காரு, சரிதானே? ஆனால் இந்த ஆஃபீஷியல்ஸ் இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ட்ரக் ஓவர்டோஸால் இறந்து போயிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சூசைட் அட்டெம்ப்ட்னு சொல்லி அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் லீ அண்ட் ஃபேமிலிக்கு மட்டுமே தான் தெரியும் அவர் வந்து சூசைட் அட்டெம்ப்டாலேயோ இல்லை ட்ரக் ஓவர்டோஸாலேயோ இறந்து போகலை. இந்த நார்த் கொரியன் மிலிட்ரி தான் அவரை கூட்டிகிட்டு போய் ஏதோ பண்ணி அவர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. பட் கடைசியில் எப்படி உருட்டுறாங்கன்னு சொல்கிற விஷயம் அந்த ஃபேமிலிக்கு மட்டுமே தான் புரியுது, பர்டிகுலராக லீக்கு மட்டுமே தான் புரியுது. இப்போ அப்பா இறந்து போயாச்சு, அந்த அம்மா அண்ட் ஒரு குட்டி பிரதர் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் லீ வந்து அவங்களோட அம்மாவை ஹெல்ப் பண்ணி ஆகணும், சரிதானே? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, சைனாவில் இருந்து அந்த
ஒரு இல்லீகலான விஷயங்களை நார்த் கொரியாவுக்குள்ளே கடத்துவாங்கல்ல, லைக் அந்த ஜீன்ஸு, சிடி அந்த மாதிரி விஷயங்கள். சாதா கடத்துறதுல தன்னோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லீ. அண்ட் இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து நடக்குது. அண்ட் அங்கே தான் அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க, இந்த ஒரு நாட்டை விட்டு நம்ம எப்படியாவது தப்பிச்சு வெளியே போய் ஆகணும்னு சொல்லி. அது என்னன்னா, சைனாவிலிருந்து சில பொருட்களை இவங்க வந்து கடத்துறாங்கல்ல இந்த நார்த் கொரியாவுக்குள்ள, லைக் இந்த சிடிஸ் மாதிரி. அதில் ஒரு சிடியை இவங்க வந்து பார்க்குறாங்க. அண்ட் அது வந்து ஒரு சைனீஸ் ஃபிலிம். ஸோ அந்த ஒரு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லீக்கே வந்து புரிய வருது, இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நார்த் கொரியா ஒன்றும் அவ்வளோ அழகான நாடே வந்து கிடையாது. ஏன்னா சைனாவில் வாழ்கிற மக்கள் வந்து அழகாக ட்ரெஸ் போடுறாங்க, மேக்கப் பண்ணுறாங்க, அண்ட் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு சுற்றுறாங்க. ஆனால் நார்த் கொரியாவில் மட்டும் இதெல்லாம் கண்ணில் காட்டாமல் பேன் பண்ணி வச்சிருக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே குமுறல் தான் ஏற்படுது. தப்பிச்சாகணும்டா, எப்படியாவது இந்த ஒரு நாட்டை விட்டு தப்பிச்சாகணும்னு சொல்லி அவங்க அந்த ஒரு பாயிண்ட்ல தான் முடிவு வந்து பண்றாங்க. அண்ட் அந்த ஒரு டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து 17 வயசு வந்து இருக்கு. தன்னோட அம்மா கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ என் கூட பிறந்த சகோதரன் கிட்டேயே சொல்லாம அவங்க வந்து தப்பிச்சு போக முடிவு பண்றாங்க. அண்ட் இவங்க எப்படி தப்பிச்சு போக முடிவு பண்றாங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இந்த சைனாவோட அந்த ஒரு பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டரை சுற்றி யாலு நதின்னு சொல்லப்படுற ஒரு நதி வந்து ஒழுகுமா. ஸோ அந்த ஒரு நதி விண்டர் டைமில் ஃப்ரீஸ் ஆகும்போது அது மேலே நடந்து தான் பெரும்பாலான நார்த் கொரியன் மக்கள் வந்து சைனாவுக்குள்ளே நுழைய வந்து பார்ப்பாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, அந்த ஒரு நதியை சுற்றி நார்த் கொரியன் கார்ட்ஸ் வந்து 24/7 துப்பாக்கியோட காவலுக்கு வந்து நிற்பாங்க. ஸோ அவங்களோட கண்ணில் மிளகா பொடியை போட்டு தான் இவங்க வந்து சைனாவுக்குள்ளே நுழைஞ்சே ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஒரு சாகசத்தை யாரெல்லாம் பண்ண பார்த்துருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே சுட்டு கொண்டு இருக்காங்க இந்த ஒரு நார்த் கொரியன் ராணுவம். அண்ட் இப்படிப்பட்ட இந்த ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இந்த ஒரு 17 வயசு மட்டுமே ஆன அந்த ஒரு குட்டி பொண்ணு இது எப்படி கடந்திருக்காங்கன்னு தெரியுமா? நீங்கள் நினைக்கிறது மாதிரி பெரிய பெரிய பிளானிங்ஸ் ஒன்றும் அந்த ஒரு பொண்ணு வந்து பண்ணலை. ஒரு நாள் இரவு அந்த நதி வந்து ஃப்ரீஸாக இருக்கும், அது மேலே நடந்து நம்ம பார்டரை க்ராஸ் பண்ணிடலான்னு சொல்லி அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் அவங்க அங்கே வந்து போகிறாங்க. பட் ட்விஸ்ட் என்னன்னா, இதை ஒரு கார்டு வந்து பார்க்குறாரு. அங்கே காவலுக்கு நிற்கிற ஒரு மிலிட்ரி கார்டு அவங்கள பார்த்த உடனே அவங்கள சுட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லி தான் நானும் நினச்சேன், அந்த லீயும் வந்து நினச்சிருப்பாங்க. பட் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, அந்த கார்டு அவங்கள சுடலை. அந்த 17 வயசு பொண்ணு தான் இப்போ வாழறதோட நரகந்தான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு வயசுலேயே சைனாவுக்குள்ளே போகணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அங்கே எப்படியாவது தப்பிச்சு போய் நல்லா வாழட்டும், இந்த நரகத்தை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போகட்டும்னு சொல்லி இந்த ஒரு கார்டு அவங்கள ஷூட் பண்ணாமல் ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கார்டு கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவங்க ரொம்ப லக்கி போல், அதனால தான் ஈஸியாக தப்பிச்சிருக்காங்க. இப்போ சைனாவுக்குள்ளே நுழைஞ்ச அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, கொஞ்ச நாள் வந்து வெக்கேஷனுக்கு வர மாதிரி சைனாவில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் நார்த் கொரியாவில் போயிடலாம். ஏன்னா அவங்களுடைய அம்மா அண்ட் பிரதர் அங்கே தானே இருக்காங்க. ஸோ வீட்டு பாசம் அவங்கள வந்து ரொம்பவே ஈர்க்குது. ஆனால் இருந்தாலும் கொஞ்ச நாள் சைனாவில் என்ஜாய் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வந்து தப்பிச்சு போயிருக்காங்களாம். பட் விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் நார்த் கொரியாவில் இருந்து யாராவது தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி நார்த் கொரியாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தை படாத பாடுபடுத்துவாங்க. அவன் எப்படி தப்பிச்சு போனா, அவன் தப்பிச்சு போறான்னு சொல்லி உனக்கு தெரியுமா, நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணியான்னு சொல்லி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் வன்முறை எல்லாம் அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தன்னோட ஃபேமிலி மாட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் லீ வந்து இதை யாருக்கிட்டையுமே வந்து சொல்லலை. பட் இப்போ தப்பிச்சு போனதுக்கப்புறம் நார்த் கொரியாவுக்குள்ள நுழையலான்னு சொல்கிற ஒரு ஐடியா வந்து தோணுது. பட் இட் வாஸ் டூ லேட். சைனாவுக்குள்ளே லீக்கு யார் அடைக்கலம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, லீயோட ஆண்டி வந்து சைனாவில் வந்து இருக்காங்க. அண்ட் இவங்க மூலமாக தான் நார்த் கொரியாவில் அந்த பார்டர் கிராசிங் மூலமாக இந்த இல்லீகல் ஐட்டம்ஸை இவங்க வந்து ஷிப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ லீ வந்து அவங்க ஆண்டியோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க சைனாவில். வெளியெல்லாம் நார்த் கொரியாவுக்குள்ளே நடமாடுற மாதிரி இவங்களால நடமாட வந்து முடியாது. ஏன்னா இவங்ககிட்ட விசா இல்லை, பாஸ்போர்ட் இல்லை, எந்த டாக்குமெண்ட்ஸுமே வந்து இல்லை. இல்லீகலாக பார்டர் கிராஸ் பண்ணி தானே இவங்க உள்ளே வந்திருக்காங்க. ஸோ சைனீஸ் போலீஸ் பார்த்தாங்கன்னா பிடிச்சி உள்ளே கொண்டு போட்டுருவாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே அதிகமாக நடமாடாமல் நைட் டைம் மட்டுமே வெளியே நடமாடி அந்த ஹேண்டியோட வீட்டுக்குள்ளே தான் 24/7 வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அட பாவீங்களா, நான் நார்த் கொரியா விட்டு சைனாவுக்கு வந்ததே ஃப்ரீடமுக்காக, பட் இங்கேயும் வந்து என்னோட நிலைமை நார்த் கொரியா மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபேக்கான ஒரு ஐடென்டிட்டியில் சைனாவுக்குள்ளே வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. அண்ட் அப்படி அந்த சைனாவில் இருக்கிற ஒரு மனநலமு குன்றிய ஒருத்தங்களோட ஐடென்டிட்டியை இவங்க வந்து எடுக்கிறாங்க. சைனீஸ் லாங்குவேஜை இவங்க வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு டைமில். அப்போ தான் சைனாக்காரின்னு சொல்லி நம்புவாங்க. ஸோ சைனீஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு நான் ஒரு அக்மாக் சைனாக்காரின்னு சொல்லி ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நடமாட ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்
ஆஃபீஸர் இவங்க மேலே சந்தேகப்பட்டு இவங்களை இன்ட்ராகேஷன் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. சார், நான் நிஜமாவே ஒரு சைனீஸ் பொம்பளை சார், என்னையா சார் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு இந்த லீ என்னெல்லாமோ சொல்லி சமாளிக்க வந்து பார்க்குறாங்க. பட் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு இவங்க பேசுகிற அந்த ஒரு சைனீஸ் லாங்குவேஜ் வந்து அவ்வளோ ஃப்ளூவெண்டாக இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்களோட சைனீஸ் லாங்குவேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்காக பல கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. பட் இந்த எல்லா கொஸ்டின்ஸுக்கும் லீ வந்து ப்ராப்பராக ஃப்ளூவெண்டாக வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஏன்னா சின்ன வயசில் லீ நார்த் கொரியாவில் இருக்கும்போது அவருடைய அப்பா வந்து சைனீஸ் லாங்குவேஜை கற்றுக்கோ, சைனீஸ் லாங்குவேஜ் நமக்கு உதவுன்னு சொல்லி சைனீஸ் லாங்குவேஜை சின்ன வயசுலேருந்து லீக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காராம். ஸோ அந்த ஒரு ஸ்கில் இருக்குல்ல, அது இப்போ லீக்கு வந்து உதவி இருக்கு. இப்படி கொஞ்சம் வருஷம் கஷ்டப்பட்டு யாருக்கிட்டையுமே மாட்டாமல் சைனாவில் வந்து வாழ்கிறாங்க லீ. அண்ட் அப்படி 10 வருஷம் வந்து தாண்டுது. பட் ஒரு நாள் இந்த லீ ஒரு சவுத் கொரியன் படத்தை வந்து பார்க்குறாங்க. அந்த சவுத் கொரியன் படம் வந்து இவங்களை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சைனீஸ் படத்தை பார்த்து தான் சைனாவுக்குள்ளே வந்தாங்க, ரைட் தானே? ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு சவுத் கொரியன் படத்தை வந்து பார்க்குறாங்க. அண்ட் இந்த படத்தை பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சவுத் கொரியா வந்து சைனா அண்ட் நார்த் கொரியாவோட ரொம்பவே ஃப்ரீடமாக இருக்குது, மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்கு தோணுன படங்களை வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ஒரு சைனாவும் வந்து ஒரு குட்டி நார்த் கொரியா மாதிரி தான், எல்லா படத்தையும் எல்லாம் அவங்க தியேட்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சவுத் கொரியா தான் நம்மளோட பெர்ஃபெக்டான லொக்கேஷன். ஏன்னா நமக்கு கொரியன் வந்து தெரியும், அங்கே எல்லாம் மறைஞ்சு வாழ்கிறதுக்கான அவசியமே இல்லைன்னு சொல்லி சவுத் கொரியா போக இவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. 2008 அப்போ இவங்க சவுத் கொரியா வந்து போகிறாங்க. அண்ட் சவுத் கொரியா லேண்ட் ஆனதும் இவங்க அந்த இமிக்ரேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு நார்த் கொரியன் அகதி, நார்த் கொரியாவிலேருந்து நான் வந்து தப்பிச்சு வந்திருக்கேன்னு சொல்லி ஓப்பனாக அந்த இமிக்ரேஷன் எம்ப்ளாயிஸ் கிட்ட இவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஏன் இவங்க அதை ஓப்பனாக சொன்னாங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து இருக்குது. இந்த மாதிரி நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சு வந்தவங்க, நார்த் கொரியன் அகதிகள், இவங்க எல்லாருக்குமே சவுத் கொரியாவில் ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குற ஒரு ப்ரோக்ராம் தான் அது. ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராம் அந்த நாட்டில் இருக்குன்னு தெரிஞ்ச இந்த ஒரு லீ என்ன பண்ணுறாங்கன்னா, ஓப்பனாக நான் வந்து ஒரு நார்த் கொரியன் அகதின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில மாதங்கள் தாண்டி லீக்கு அஃபிஷியலாக ஒரு சவுத் கொரியன் சிட்டிசன்ஷிப்பை அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் லீயால் எந்த நாட்டுக்கும் வந்து பயணம் செய்ய முடியும், ஒரு நார்த் கொரியன் அகதியாக இல்லை, ஒரு சவுத் கொரியன் சிட்டிசனாக. சவுத் கொரியா வந்ததுக்கப்புறம் இவங்க மறுபடியும் சைனா வந்து போகிறாங்க. எதுக்காகனா, சில புரோக்கர்ஸோட உதவியால் நார்த் கொரியாவில் இருக்கிற தன்னுடைய அம்மா அண்ட் பிரதரை எப்படியாவது நார்த் கொரியா விட்டு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிற அந்த ஒரு எண்ணத்துக்காக இவங்க சைனாவுக்கு வந்து போகிறாங்க. அண்ட் அப்படி சைனா போய் அந்த புரோக்கர்ஸ் மூலமாக தன்னோட குடும்பத்தை வெற்றிகரமாக பார்டரை கிராஸ் பண்ண வைக்கிறாங்க இந்த ஒரு லீ. த கேர்ள் வித் 7 நேம்ஸ்னு சொல்லப்படுற ஒரு புத்தகத்தில் தான் இவங்க இது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ லீ யாருன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சவுத் கொரியன் ஆக்டிவிஸ்ட், அதாவது நார்த் கொரியாவுக்கு எதிராக பேசுகிறவங்க, நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சு வர அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குற ஒரு சவுத் கொரியன் ஆக்டிவிஸ்ட் தான் இப்போ இந்த ஒரு லீ. இந்த கதை வந்து நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சு வந்த ஒரு பொண்ணோடைய கதை மட்டும் கிடையாது. தன்னோட பயத்தை கடந்து பல ஃபேக்கான முகமுடிகளை போட்டு தன்னோட ஃப்ரீடமுக்காக உடச்சி வெளியே வந்த ஒரு பொண்ணோடைய கதையும் தான். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், கமிங் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ, வழக்கம் போல் சொல்கிறது தான், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வழக்கம் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு வீடியோவில் சூப்பரான கணங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் இஸ் அண்ட் திஸ் பி சைனிங் ஆஃப். பை.